பெஸ்டோ திருப்பதி பாலாஜி 2 கணக்கு தமிழ்நாடு கணக்கு சரியா. டெல்லி இதே தான் மாறி 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 போய் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அழிச்சு வச்சுருக்கான் பூமியை. அரசியல்வாதி ஏண்டா கடவுள் ஒன்று இருக்காரு எல்லாம் தெரியும், தெரியாதுல்ல தெரியும். ஆனால் அந்த கொடியை தூக்கி இத்தனாயிரம் ஏக்கர் இவன் அப்பா விட்டு இடம் இல்லை ஆத்தா விட்டு இடமாடா. ராஜபாளையம், தெக்குப்பாளையம், சிலிவுத்தூர், கிழக்க சத்திரப்பட்டி, ஆலங்குளம் எல்லாம் இந்த சரௌண்டிங்கில் உள்ள கணக்கு. இந்த சரௌண்டி உள்ள கணக்கு இப்போ வெளியே எடுக்காரு. இப்போ வரையில் வானரப்படம் வரையில் எப்படி இருப்பான்? ராஜபாளையம் பூரா சுற்றி அடைச்சிருவான். உழைப்பு என்ன, நீ எங்கேருந்து வந்த, நீ ஒவ்வொரு கணக்கும் அந்த கணக்கை பிடிக்காரு. நீ எங்கேருந்து வந்திருக்க, எங்கே உன் மூதாட்டி, எங்கே எல்லா கணக்கு தோண்டி எடுக்கையில் குறுக்கெலும்பு ராஜபாளையம் பூரா ஒடிச்சு விட்டுவார். தெக்குப்பாளையம், ராஜபாளையம், புரியுதா? இல்லை உன்னுடைய கணக்கில் பூரா வழக்கு ஆடி உள்ளே ஓடுத பூரா ஜாதியாக தான் உள்ளே ஏறி கிடக்கு. ஜாதியாக பூரா ஜாதியாடா. அதுக்கு தான் இந்த ஜாதியை முடிக்காரு. ஜாதி இருக்கக்கூடாது, ஒரே படைக்கிற ஒரே உயிர். உன் உயிர் வாழ்றதுக்கு விவசாயம். இல்லை நீ எத்தனை வெள்ளைன்னு சொல்லியமோ ஆட்டி பல லட்சம் கோடி நாங்கள் வச்சுருக்கோம் கார் வண்டியில் பறக்கும் நீ நினைக்க. அப்படியே விவசாயத்துக்கு மிதித்து தள்ளுவார், மண்ணை சுரண்டான். 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு கார் வண்டியெலாம் இராது, புரியுதா? உன் பந்த ஆட்டங்கள்லாம் இராது. தமிழ்நாடு முழுவதும் கசைக்கு எடுப்பார். கசைக்கு எடுக்கையில் புளிஞ்சு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. உழைப்பு இல்லாமல் பூரா 2ஆம் நம்பரை திரிச்சு காகித பேப்பரை விட்டு பூமியை பாழாக்கி பூமியை விளைய வச்சு பூமியில் உள்ள காகித பேப்பரை வச்சு நாசம் பண்ணுதான். பூமி அவர் சொத்து, பூமி கடவுளுடைய பூமி சொத்தை பாழாக்க வந்த கண்டார ஒளிமை, புரியுதா இல்லையா? உங்களுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை தமிழ் சொல் மொழியில் கொடுத்தாத்தேன் அந்த அறிவு தட்டுப்படுதா என்னன்னு பார்க்காரு. தட்டுப்படாதுங்காரு. ஏன்டா வீட்டு நிறையா காகித பேப்பர் லட்ச கோடி இருக்குது, நான் இத்தனை ஏக்கர் எழுதி வச்சுருக்கேன், இத்தனை கோடி வீடு இருக்குது. அந்த வீடு லட்சணத்தை இப்போ எங்கே போடுதாரு? பஞ்சாயத்து போர்டு கணக்கு போடுதாரு. நீதிமன்றமாக நடத்தினால இப்போ கணக்கை முடிக்காரு. பிடிச்சி வா நிற்கணும். எப்படி ஓட்டு எலெக்ஷன் போடையில் வரிசைக்காக நிற்கா அந்த மாதிரி எங்கெங்கே பிரித்து போடுதாரோ அப்படியே நாய்க்குட்டியை அவமதித்த நாய் வைவான். நாக்கு தொங்க போட்ட மாதிரி ஓடுதான் பாரு. அப்படிமா நீ மானிடப்பே நாக்கை தொங்க விடுவார் வெளியில் இழுத்து. அப்படியே வெயில் மழை காற்று அப்படியே நிற்கணும் ரோட்டு காட்டுகள் அந்த மாதிரி விடுவார். நீதிமான் நீதித்துறை நீதிபதி ஜட்ஜி நீதி அரசர் 4 கணக்கில் கணக்கு எடுத்து முடிச்சிட்டாரு. இராணுவ தளபதியாக உட்கார்ந்துருக்காரு, புரியுதா? இராணுவ தளபதியார் தலைவர், இவர் தான் தலைவர். உள்ள வரையில் ஒத்த வண்டி போகாது, ஒத்த லோடு வண்டி புளுத்தி வண்டி அங்கங்கே எல்லாம் ஸ்டாப் பண்ணி எரிச்சிருவான். அப்போ உயிர் வாழ்றதுக்கு என்ன? அங்கே தடவை விடுவார். தடவுடா கண்டார் வைமனை. அரசியல்வாதி 2 கால கையை பிளந்து மேலே மாதிரி தூக்கி போகிறான். அப்படியே நடுச்சென்றல அப்படியே கசைக்கு விட்ருவாங்க. இல்லை அடிச்சிட்டான்டா கரெக்டாக கணக்கு, அந்த கணக்கு வரும். உச்சரிப்பு கைலாசத்தில் கொடுத்துட்டான். கரெக்டாக அந்த கணக்கு ஐயா கொண்டு வருவார். அது மாதிரி பன்னிக்கு விதரை எடுத்துட்டு சாம்பலை தேய்ச்சி விடுவான். இது வானரப்படம் என்ன செய்வான் தெரியுமா? கசைக்கு விட்டு குழுன்னு ஆக்கி விட்ருவான். ஆணுக்கு பெண்ணுக்கும் குண்டு, புரியுதா? உன் இயற்கைக்கு கொடுத்த உணர்வில் உணர்ச்சியாக அடிக்கான் பார்த்தியா? இயற்கை தன்மையில் போ, சந்தோஷமாக போ, வாழ்க்கையில் இருக்கிற இடம் ஆட மூடி போன்னு தான் கொடுத்துருக்காரு. நீ என்ன செஞ்ச? பூரா பூமியை பாழாக்கியிருக்க. அப்போ ஆணுக்கு பெண்ணுக்கும் கொடுத்த குண்டு வெதற்குண்டு கடவுள் படைச்சார்ல அதை கசக்கி விடுவார். தமிழ் வார்த்தையில் கொடுத்தாச்சுரா. நல்லா காதால் கேட்டுக்கோ. முக்கால் சத்தியம்.